ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 4000 வாட்ச் ஹவர்ஸ் இப்போ ரீச் ஆயிருச்சு. நான் வீடியோ போட ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சுங்க. 3 இயர்ஸ் பொறுமையா இருந்ததோட ரிசல்ட் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. நிறைய போராட்டங்களுக்கு இடையில இப்பதான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபரும் ஆட் ஆயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு திருப்தியாக தான் போட்டேன். ஆனால் எதுவுமே நல்லா ஓடலை. இப்போ செட்டிநாடு ஸ்டைல் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் போட்டேன். அந்த ஸ்வீட்டுக்கு மட்டும்தான் நல்ல வியூஸ் கிடைச்சிருக்கு. புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். ரொம்ப எதிர்பார்த்து போட வேண்டாம். நீங்கள் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் இருந்தால் தான் போட முடியும். எனக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. நானே தான் செல்ஃபாக வீடியோ எல்லாம் எடுத்துக்குவேன். நானே தான் எடிட் பண்ணிக்குவேன். வீட்டு வேலை முடிஞ்ச நேரத்தில் எனக்கு டெய்லரிங் தொழிலும் இருக்குது. அதையும் செஞ்ச நேரம் போகும். மிச்ச நேரத்தில் தான் நான் இது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுவேன். குக்கிங் ஒரு 50% தான் போட்டேன். என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தேன். குட்டீஸோட ப்ரோக்ராம் எல்லாம் போட ஆரம்பித்தேன். இது 1 வருஷமாயும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. நல்லா ரீச் ஆகவும் இல்லை. பார்த்தேன். எனக்கு கோலம் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். கோலம் நல்லா போட வரும். நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால சரி கோலமுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கோலம் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அது நல்லா போயிட்டு இருந்தது. 6 மந்த் அப்படிங்கும் போதே 1000 சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க. 4000 வாட்ச் ஹவரும் வந்துருச்சு. திடீர்னு அந்த கோலம் சேனல் பேன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. இது எனக்கு கொஞ்ச நாள் அது புரியவே இல்லை. ஸ்ட்ரைக்னா என்ன, கிளைம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. வேற யாரோ போட்ட கோலத்தை நான் காப்பி அடிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேனலையே இது ஹைட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 1 மாசம் எல்லாம் கொஞ்சம் அப்செட்டா இருந்தது. அதுல முகில்தானா சேனலையும் என்னால ரன் பண்ண முடியல. சரி பார்த்தேன். சரி கோலம் நம்மளுக்கு பிடிச்ச இது தானே, திரும்ப இன்னொரு தடவை ஆரம்பிக்கலாம். அதுல நம்மளாக ஓனா போடுறது தானே போட போறோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளினி ரங்கோலிஸ்ன்னு சொல்லிட்டு, நாளினி என்னோட பேத்தி பேரு. முகில்தானா சேனல்ல முகில் என்னோட பேரன் பேரு. சரி பேத்தி பேரை வச்சு நம்ம அப்படியே ஒரு சேனல் மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளினி ரங்கோலிஸ்ன்னு ஆரம்பிச்சேன். இப்ப கிட்டத்தட்ட 9 மாசம் ஆச்சு. அதுவும் இப்ப 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. 770 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. அதுவும் இப்ப 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் இன்னொரு அந்த 1 இயர் முடியறதுக்குள்ளேயே ரீச் ஆயிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கும் எந்த விதமான சப்போர்ட் எல்லாம் வீட்டுல வெளியில எல்லாம் எனக்கு இல்ல. நானே தான் ஓனா வீடியோஸ் எடுப்பேன், எடிட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானே சாங்ஸ் எல்லாம் வச்சு போட ஆரம்பிச்சேன். ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப முகில்தானா சேனலும் எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. செய்யலாம், நல்லா செய்யலாம், நம்மளுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சப்ஸ்கிரைபரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். திரும்ப நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் போடுறேன். குக்கிங் வீடியோஸும் போடுறேன். இப்போ லேட்டஸ்டா டெய்லரிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. டெய்லரிங்ல மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பழகணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. நான் ஃப்ரீ கோர்ஸ் தான் நடத்திட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் டெய்லரிங் இன்ஸ்டிடியூட் வச்சு கிட்டத்தட்ட 6000-7000 பேர்த்துக்கு டெய்லரிங் கிளாஸ் நடத்தியிருக்கேன். 1000 பேர்த்துக்கு மேல எம்ப்ராய்டரி கிளாஸ் நடத்தியிருக்கேன். நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். டெய்லரிங் கிளாஸ் பேசிக்ல இருந்து எல்லாமே நடத்திட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்காக பிளவுஸ் கிளாஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன். வீட்டில் இருக்கிற லேடிஸ் சொந்தமா கைத்தொழில் அவங்கவுங்க பிளவுஸ் தைச்சுக்கிற அளவுக்காவது உபயோகமா இருக்குங்கிறக்காகத்தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். திரும்பவும் இதே சேனல்ல நான் டெய்லரிங் கிளாஸும் எடுக்க போறேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்பவும் ஃபியூச்சர்ல இதே மாதிரி நீங்க ஆதரவு கொடுக்கணும். அப்பதான் நம்ம சேனல் மேலும் மேலும் வளர்றதுக்கு உதவியா இருக்கும். இதுவரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.